வணக்கம், நான் நிர்மல். இன்றைய தமிழ்நாட்டின் நிலைமை எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பேச போறோம். இப்ப தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்க ஆட்சி, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் ஆட்சி? விஜய் அவர் ஆட்சி தான் நடக்குது. பரவாயில்ல. நல்ல நல்ல எத்தனை எம்எல்ஏ? 108 எம்எல்ஏவா? 108 எம்எல்ஏ. அந்த மேஜிக் நம்பர் 118 வரல. இருந்தாலும் ஆட்சி அமைச்சிட்டாரு. சில பல குதிரை பேரம்லாம் பண்ணி குதிரை ரேஸ் எல்லாம் நடத்தி அந்த குதிரையை தூக்கி இங்க போட்டு இந்த குதிரையை தூக்கி அங்க போட்டு குதிரையில உட்காந்துட்டு இருக்கவனுக்கே தெரியாத குதிரையை தூக்கிட்டாரு. திடீர்னு டிடிவி தினகரன் குதிரை மேல வந்துட்டு இருந்தாரு. என்னடா வேட்டி கீழே தொங்குதுன்னு குனிஞ்சு பார்த்தா குதிரையை காணும். குதிரை இங்க தாவேகாவில் இருக்குது. யாரு? காமராஜ். இது மாதிரிதான் ஆட்சி நடக்குது. இதுல என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, குறைகள் தான் இருக்கு, நிறைய எதுவும் இல்லை. இப்ப பெண்கள் பாதுகாப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கா? ஆமா, நிச்சயமா. இப்ப இந்த சிங்க பெண்களா, சிங்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. சிங்க பெண்களுக்கு பாதுகாப்பு. ஆமா, அவங்க பெண்களை, தமிழ்நாட்டுல இருக்க பெண்களை பாதுகாக்க தான் சிங்கப்பெண் படையே வச்சிருக்காங்க. அவங்களுக்கே நீங்க பாதுகாப்பு தேவைங்கிறீங்க? இல்லப்பா, அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை தானே. மாவட்டத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க? மாவட்டத்துக்கு இப்படி மாவட்டத்துக்கு 7 பேரும். 7 பேர். சேலத்துல எத்தனை தொகுதி? சேலத்துல 11 தொகுதி. 11 தொகுதி, 7 பேர். 2 தொகுதிக்கு ஒருத்தரா? பாதுகாப்படை 3 தொகுதிக்கு ஒருத்தரா? போதுமா? இது என்ன கலெக்டர் பதவியா? நம்ம சொன்னா யாராவது கேட்பாங்களா? நீங்க ஒரு பொண்ணுன்னு வச்சுக்க, நாளைக்கே சிங்கப்பெண் படை ஒரு 4 பேர் சேர்ந்து துரத்துறாங்க ஒரு முள்ளுக்காட்டுல, அவங்க வந்து காப்பாத்திடுவாங்களா? காப்பாற்ற முடியாதுதான். அவங்க 4 பேரு, நீ ஏற்கனவே ஒருத்தன். இது இன்னும் சிக்கலாகி போயிடும். முதல்வருக்கு இது தெரியாமையா அது அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் தெரியாமையா முதல்வர் அமைச்சிருப்பாருன்னு? அது எனக்கு தெரியல. நான் எதுவும் தவறா பேசல. மாப்பிள்ள கேட்கறாரு, நான் பதில் சொல்றேன். அது எனக்கு தெரியாது. விவசாய கடனை பத்தி இப்ப 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? விவசாய கடனை பத்தி சொல்லணும்னா, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச வர, நான் பார்த்த வர, இந்த 75,000 இந்த 50,000 விவசாய கடன் வாங்குறவங்க யாரும் விவசாயிலே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அது யாராவது மனசு சங்கடப்பட்டாலும் சரி, அதுக்காக வந்து மன வருத்தப்பட்டு என்னை எதிர்த்து ஏதாவது கட்டண அறிக்கையோ இல்லை வழக்கே போட்டாலும் கூட சரி, இந்த 50,000 75,000 வாங்குறீங்க விவசாயிகளே கிடையாது. அரை ஏக்கரு, 3/4 ஏக்கரு, 1 ஏக்கர் வச்சு அதில் 3/4வாசி வீடு கட்டியிருப்பான். மீதிக்கு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை போட்டிருப்பான். 10 தென்னை மரத்தை வச்சிருப்பான். அது இருக்கிறதே ஒரு வாசல் அளவு தான் இருக்கும். அது காடாவே இருக்கும். அது காடுன்னே பட்டா இருக்கும். அதை கொண்டுட்டு போய் கூட்டுறவு சொசைட்டில கொடுத்து 50,000, 1 லட்சம், 70,000, 75,000 லோன் வாங்குவான். அதை நீ தள்ளுபடி பண்றதுனால எந்த விவசாயிக்கும் எந்த நல்லது நடக்க போறதில்லை. 20 ஏக்கர்ல, 10 ஏக்கர்ல, 5 ஏக்கர்ல, 4 ஏக்கர்ல மழை வருமானு பார்த்து, மழையே வரலன்னா கூட உழுது என்னைக்கே ஒரு நாள் மழை வரும், நம்மளை காப்பாத்துங்கிற நம்பிக்கையோட, எப்படி நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டா, அந்த நடிகருக்கு ஓட்டு போட்டா இவர் வந்து நமக்கு நல்லது செய்வாருன்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்களோ, அதே மாதிரி மழை வரும்னு நினைச்சு உழுது பயிர் செய்து விவசாயம் பண்ணி அதில் வரக்கூடிய அறுவடையை வச்சுக்கிட்டு, அதுக்காக பணம் இல்லாம வெளியில ஒருத்தக்கிட்ட போய் கேட்டால் 10 வட்டிங்கிறான், 20 வட்டிங்கிறான், 2 வருஷத்துல காட்டியே எழுதி வாங்கிடலாம். அரசாங்கமாவது நம்மளை காப்பாற்றும், அரசாங்கமாவது நம்மளை ஏமாத்தாது அப்படின்னு நினைச்சுதான் அரசாங்கத்துக்கிட்ட என்ன வாங்குறாங்க? கடன் வாங்குறாங்க. வாங்கினது என்னாச்சு? அரசாங்கம் நானும் கந்து வெட்டிக்காரமே, நீ என்கிட்ட வாங்கின கடனை கட்டி தான் ஆகணும். நீ நஷ்டப்பட்டாலும் சரி, உனக்கு லாபம் வரலனாலும் பரவாயில்ல, நீ காட்டை வித்தாலும் சரி, நீ குடும்பத்தோட மருந்து குடிச்சிட்டு செத்தாலும் சரி, இதை வேற யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. என்ன பண்ணாலும் நீங்க விவசாயத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க, போராட்டத்தை மட்டும் நிறுத்திடாதீங்கன்னு சொன்னாரே கத்திப்படத்துல ஒருத்தர், அவரு பண்றாரு இல்ல, அதுதான் கஷ்டமா இருக்கு. இப்ப நம்மளோட முதல்வர் விஜய் விவசாயிகள் எல்லாம் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? விவசாயிகளை மட்டும் கவனிக்கிறது இல்லையோ, மத்தவங்கள இப்ப பெண்களுக்கு வந்து சிறப்பு படை அமைச்சு அவங்கள இது பண்றாரு, பாதுகாத்துட்டாரு. ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு மாதிரி ஒவ்வொரு ஆள் பாதுகாக்கிறாங்க. வேற அந்த மாதிரி பண்ணிருக்காரு. இப்ப விவசாயிகளுக்கு வந்து எதுவுமே பண்ணல. 50,000, 75,000 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எதுவுமே பண்ணலன்னு நான் என்ன சொல்றேன்? இது என்ன பொய்யா இருக்கு? இல்ல, பெரிய 3 லட்ச ரூபா ஒரு கடன் 5,000 ரூபா குறைச்சிருக்கிறாரு. 3 லட்ச ரூபா 5,000 ரூபா குறைச்சிருக்கிறாரு. பண்ணிருக்காருப்பா. லூசுத்தனமா பேசாதப்பா. என்ன நீ சொல்லு, வேறதான் இருந்தா பேசு. தமிழ்நாட்டுல எப்ப வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, அதுல 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில இருக்கும் போதே அது எங்களுக்கு தெரியுமே கடன் இருக்குன்னு.
கடன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப வந்து 10.5 லட்சம் கோடி இருக்குன்னாங்க. இப்ப வந்து வெள்ளை அறிக்கையில வந்து 13 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல 13 லட்சம் கோடி கடை இருக்குன்னு தெரியும். தெரியும். இப்ப யாராவது இந்த வல்கர் வாரியர்ஸ் எவனாவது பரப்பி விட்டுருப்பான். எங்களுக்கு தெரியும், முன்னாடியே தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் எவ்வளவு கடை இருந்தது. தலை மேல 1.5 லட்ச ரூபா கடை இருக்கு குடிமக்கள் மேல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். நீங்க புதுசா ஏற்கனவே ஆண்டாண்டுகளமா இருக்கிறது, கடந்த 20-30 வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கிற விஷயம் தான். புதுசா பேசாதீங்க. பாருங்க, சேர் கூட நான் துண்டு போடல. புதுசா என்ன? எப்ப வந்தாலும் எங்க ஆபீஸ்ல சேருக்கு துண்டு போட சொல்றேன், அப்படியேதானே உட்காடுறேன். நீங்க அப்படியேதானே உட்காடுற. அப்புறம் புதுசா பேசுற சேருக்கு துண்டு போடலங்கிறத. வெள்ளை துண்டு. இப்போ வந்து மகளிர் அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் போன ஆட்சியில கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2500 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? இன்னும் கொடுக்கல. அதை பத்தி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 13 லட்சம் கோடி கடன் இருக்கு. இதுல இதை வேற பண்றாங்க. இதனால ஏதாச்சும் பாதிப்பு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? சரி, 13 லட்சம் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சது 10.5 லட்சம் கோடி இருந்துச்சா இல்லையா? 10.5 லட்சத்துக்கும் 13 லட்சம் கோடிக்கு எத்தனை வித்தியாசம்? எவ்வளவு வித்தியாசம்? இவ்வளவு வித்தியாசமா? இவ்வளவு வித்தியாசமா? 3 தானே? 10 தான் என்ன, 13 தான் என்ன? கொடுக்க முடியாதுன்னு தெரியுது இல்ல? அப்புறம் ஏன் சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் அவங்கள குறை சொல்றீங்க? இலவச பேருந்து வந்து தமிழ்நாடு முழுவதும் இயக்கிறதா சொல்றாங்க. அது வந்து எப்படி சாத்தியப்படுமா? அதை பத்தி ஒரு நாளைக்கு இப்ப டவுன் பஸ் அதுலயே பாத்தீங்கன்னா 10 கோடி நஷ்டமாகுது தமிழக அரசுக்கு. இப்ப வந்து தமிழ்நாடு முழுவதும் இலவச பேருந்து விடுறாங்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அரசாங்கத்துல சில பல துறைனா ஒரு சில துறையெல்லாம் இருக்கு. எதுன்னு சொல்லலாம், லிஸ்ட் போடலாம், நிறைய வரும். அதெல்லாம் நஷ்டமே வந்தாலும் அரசாங்கத்துக்கு அதெல்லாம் வந்து அவசிய தேவை, மக்களுக்கு அவசியமான விஷயம், நாட்டுக்கும் மக்களுக்கும் அவசியமான விஷயம். அதில் நஷ்டமே வந்தாலும் அரசாங்கம் வந்து அதை நிறுத்தாது, அதை நிறுத்தக்கூடாது. ஏன்னா அது அவசியமானது, முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற துறையில அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. எடுத்துக்காட்டுக்கு பத்திரப்பதிவுல வருது, டாஸ்மார்க்ல வருது. இது மாதிரி சில பல இடங்கள்ல வரியாகவோ, மக்கள் இடத்துல இருந்து வரியாகவோ, இது மாதிரி காவல்துறையில கூட நல்ல வருமானம் வருதான். இது மாதிரிலாம் வந்து நல்ல வருவாய்த்துறையில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அரசாங்கத்துக்கு பணம் வந்துட்டு தான் இருக்கு. அப்ப இது மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து நஷ்டத்துல ஓட்டலாம், தப்பு இல்லை. என்னன்னா இதுக்கு முன்னாடி நஷ்டத்துல ஓடல, இப்ப நஷ்டத்துல ஓடுதுன்னா நாங்க கேட்கறது என்னன்னா, இலவச பேருந்து மாதம் ஆனா 2500, ரேஷன்ல ஃப்ரீயா அரிசி பருப்பு சர்க்கரை, வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி கல்வி, இதெல்லாம் யாரும் கேட்கல, மக்கள் யாரும் கேட்கல. இதெல்லாம் எந்த நாட்டிலையும் இல்லை, வல்லரசு நாடுகள்ல எதுலையுமே இல்லை. எந்த வல்லரசு நாடும் மக்களுக்கு மாசமானா பணம் போடுறது இல்லை. எந்த வல்லரசு நாடும் மக்களுக்கு வந்து அரிசி பருப்பு கொடுக்கறது இல்லை, சீலை துணிமணி கொடுக்கறது இல்லை. எந்த நாட்டிலையும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அந்த நாட்டெல்லாம் வந்து தெளிவான தகுதியான கல்வியை கொடுக்குறான், இலவசமா தகுதியான கல்வி, புரியுதா? நல்ல கல்வியை, தரமான கல்வியை கொடுக்குறாங்க, தரமான மருத்துவத்தை கொடுக்குறாங்க, மக்களுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க, மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தராங்க. அப்ப அந்த தேவையெல்லாம் அவனே பூர்த்தி பண்ணிப்பான், நாடும் வளர்ச்சாயிரும், மக்களுடைய வருமானம் அதிகமாகுது இல்லையா? ஆகுது இல்லையா? அப்புறம் ரோட்ல இறங்கி எனக்கு 2500 கொடு, 3000 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, ஓட்டுக்கு காசு கொடுன்னு கேட்க மாட்டான் இல்லையா? எதுக்கு ஓட்டுக்கு காசு கேட்கறான்? ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு கூலி வேலைக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா கூலி வேலைக்கு போய் அன்றாட செலவு 150, 250, 350ன்னு எல்லா செலவும் போய் அப்புறம் கடைக்கு கொடுக்கறது, அரசாங்க தண்ணிக்கு கொடுக்கறது, எல்லா காசும் போக 100 ரூபா 50 மீதி ஆகி அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு ஒரு 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 புதுசா பானிபூரியோ முறுக்கோ மிச்சரோ வீட்டுக்கு வாங்கிட்டு போறதுக்கு, அந்த குழந்தை திடீர்னு ஸ்கூல்ல இருந்து எப்பா எனக்கு நோட்டு பேக்லாம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்க, வாங்கி கொடுங்கன்னா எங்கேருந்துப்பா வாங்கி தரது, பேக் 1000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு, இன்னைக்கு ஒரு பென்சிலே 10 ரூபா, ஒரு நோட்டு எடுத்தா 50 ரூபா சொல்றாங்க, ஒரு 4 நோட்டு வாங்கினா 200 ரூபா ஆச்சு, பேக் 1000 ரூபா ஆச்சு, ஒரு 1500 ரூபாய்க்கு கிட்ட வந்துடுது எல்லாம் சேர்த்து அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த 3-4 கட்சி இருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு 1000, ஆளுக்கு ஒரு 500 டெய்லி சும்மா போய் நடந்து டாட்டா காமிச்சிட்டு வந்தா, கொடியை தூக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்துல டாட்டா காமிச்சிட்டு வந்தா 500 தராங்க, கோட்டரும் அவங்களே தந்துடுறாங்க, பிரியாணியும் அவங்களே தந்துடுறாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மக்கள் போறோம். அப்ப இந்த வேலை வாய்ப்பு அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா போவாங்களா? போக மாட்டாங்க. அதான் ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ தமிழக மக்களுக்கு இலவசம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு வரீங்க. யாரு கேட்டா? நீங்க தான் தரேன்னு சொன்னீங்க.
மக்கள் கேட்டாங்களா? மக்களா டிவி கேட்டாங்க? டிவி. மக்களா அது என்ன ஃபேனு, கிரைண்டரு, மிக்சி இதெல்லாம் கேட்டாங்க? கொடுங்க கொடுங்கன்னு கேட்டாங்களா? மக்களா மாசம் கண்டா 1000 ரூபா போட்டு விடுங்கன்னு கேட்டாங்க? மக்களா இலவச பேருந்து வேணும்னு கேட்டாங்க? நீங்க சொன்னீங்க, அவங்க கேட்டாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கேட்டாங்க. நான் தாவேக்காவை மட்டும் சொல்லலை, அதிமுக திமுக எல்லாத்தையும் தான் சொல்றேன், பாஜக காங்கிரஸையும் தான் சொல்றேன், எல்லாத்தையும் தான் சொல்றேன். ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டை ஆள்ற எல்லாத்தையும் தான் கேட்குறேன். நீங்க தான் சொன்னீங்க, மக்கள் அதை புடிச்சுக்கிட்டாங்க. மக்களா வந்து கேட்கல. மக்கள் என்னத்தை கேட்டான்? தரமான கல்வியை கேட்டான், தரமான மருத்துவத்தை கேட்டான், நிலையான வேலை வாய்ப்பை கேட்டான், பாதுகாப்பை கேட்டான். அதுதானே கேட்டான். எந்த இடத்துலயும் மக்கள் வந்து எனக்கு இலவசம் வேணும்னு கேட்கலையே, போராட்டம் நடத்தலையே. நீங்க தான்ப்பா சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் மக்களை கெடுத்தீங்க. தமிழக முதல்வர் 1 மாசம் ஆட்சி காலம் ஆயிருக்கு. அதை எப்படி இப்ப 1 மாசம் எப்படி நடத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு நேரம் சொன்னது ஒன்றும் புரியலையா? நல்லாட்சி நடத்திருக்காரு, தரமான ஆட்சி. பாசிட்டிவா நினைக்கிறீங்களா இல்ல நெகட்டிவா நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி நல்லா நடத்திருக்காரா? சூப்பர் பாசிட்டிவ், குட், வெரி குட். மக்கள் ஆனா இவருக்கு தானே வாக்களிச்சிருக்காங்க, நல்லது செய்வாரு. யாருக்கு? விஜய், நடிகர் விஜய். எத்தனை கோடி பேரு, எத்தனை விழுக்காடு தெரியல. கிட்டத்தட்ட 108 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. சரி, திமுகவே இவங்களே கம்மியா. ஃபோன் இருக்கா? கால்குலேட்டர் போடு. மைனஸ் 108, 126. 126 தொகுதி மக்கள் உங்களை வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியிருக்காங்களா? அப்ப எத்தனை பேர் வேணும்னு இருக்காங்க? 108 தொகுதி மக்கள். அதுலயும் எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா? என்னமோ பெரும்பான்மை என்னமோ 10 கோடி பேர் ஓட்டு போட்டு என்னமோ ஜெயிக்க வச்ச மாதிரி பேசுறீங்க. 99.9 விழுக்காடு ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்களா? 231 தொகுதியில ஜெயிச்சு மீதி 3 தொகுதியில தான் தோத்து போன மாதிரி பேசுறீங்க. இது மக்களால் அமைந்த ஆட்சி அல்ல, தவறுதலாக அமைஞ்ச ஆட்சி. குதிரை பேரத்தால் முடிஞ்சாச்சு, அமைஞ்ச ஆட்சி, அவ்வளவுதான். மக்கள் அமைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் அதோட நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் அது நிலைதான். தனியா ஆட்சியை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுங்கன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சமூக நீதிக்காக பொதுவா பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் முக்தார் அவர்களா இருக்கட்டும், திருச்சி சூர்யாவா இருக்கட்டும், அல்லது அண்ணன் மாரிதாஸ் அவர்களா இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ், நிறைய தொலைக்காட்சி சேனல்லாம், டிவி சேனல்ஸ்லாம், நியூஸ் சேனல்ஸ்லாம் இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து நீக்கப்பட்டது, சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது, இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நானும் உள்ள போகணும்னா நான் பேசுவேன், தேவையில்லை. நிறைய வெளியே இருந்து போராட வேண்டியது இருக்குது. பார்ப்போம்.